வணக்கம் தோழர்களே. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? பார்க்கவே பரிதாபமா இருக்குங்க. ரொம்ப முத்தி போயிருக்காருன்னா பாருங்க. தன்னைத்தானே சாட்டையால அடிச்சுக்கிட்டு ரணகலங்க. நீங்க முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். எனக்கு பார்த்தீங்களா இப்படி ஆயிட்டாருங்க. லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தானே இருந்தார். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவார், கொஞ்சம் உளருவார். ஆனாலும் மனுஷன் நல்லா தானே இருந்தார். போயிட்டு வந்து பொட்டுன்னு போயிட்டாரு. இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அண்ணன் அண்ணாமலை தான் இன்னைக்கெல்லாம் லைம் லைட்டில் பேசு பொருளே. மீம்ஸில் ஃபுல்லாக எங்கள் அண்ணன் அண்ணாமலை தான். மீம்ஸை ஃபுல்லாக நொறுக்கி விட்டுருக்காங்க மக்கள். அண்ணாமலையை விதவிதமாக வச்சு செஞ்சுட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாச்சுங்க. இந்த நிலைமைக்கு எப்படி போனார்? அதானே உங்கள் கேள்வி. என்ன பண்ணுவார் மனுஷன்? என்ன பண்ணாலும் இந்த மக்கள் கண்டுபிடிச்சிறாங்க. கொண்டைய மறையா அப்படின்றாங்க. அவரும் என் மண் என் மக்கள் யாத்திரைன்னு போனார். அங்கேயும் துரத்தி சாத்தி விட்டீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கோவையில் நாங்கள் தான் ஜெயிப்போம், திமுக டெபாசிட் வாங்க முடியாது அப்படின்னு நெஞ்ச உயர்த்தி சொன்னார். கடைசியில் அரவக்குறிச்சியில் செஞ்ச சம்பவத்தவே கோவையிலும் செஞ்சு விட்டீங்க. என்ன கொஞ்சம் வலிக்காமல் செஞ்சு விட்டீங்க கோவையில். இதுனா அடுத்த கட்டத்துக்கு போக விடலையே. அண்ணாமலை லண்டனில் போய் படிக்க போகிறன்றத கொண்டாட்டமாக பார்க்க வேணாம். அதுலேயும் போட்டு வச்சு செஞ்சுட்டீங்க. 11 பேர் போனாங்க, அதில் ஒரு ஆள் தான் இந்த ஆள். என்ன தனியாக ஸ்பெஷல் வேண்டி கிடக்கு அப்படின்னு வேற அதை வேற அடிச்சிட்டிங்க. அந்த மனுஷன் என்ன செஞ்சாலும் கடுப்பாகிறீங்க, காண்டாகிறீங்க. அப்போ அவர் என்னதாங்க செய்வார்? கடைசியில் இறங்கி வந்து சாட்டையில் தன்னைத்தானே அடிச்சுக்கிற ரேஞ்சுக்கு இறங்கிட்டார். என்ன காரணம் சொல்கிறாரு தெரியுமா? நேற்றுலேருந்தே உளவியெல்லாம் அண்ணாமலை சிக்கலில் இருக்காருன்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு. செருப்பை கழட்டி கையில் எடுத்துட்டாரு. பத்திரிக்கைக்காரங்களாம் ஒரே ஸ்டன்னு, என்னடா செருப்பு எடுத்து கையில் வச்சுட்டாருன்னு. அப்புறம் தான் அந்த உண்மையை அவர் சொன்னார். இனிமேல் இந்த செருப்பை நான் போட போகிறது கிடையாது. ஏன் சார், ஏன் போட மாட்டீங்க? திமுகவை ஆட்சியில் விட்டு இறக்குற வரைக்கும் இந்த செருப்பு என் காலு போடாது. ஐயோ, காலம் பூரா அந்த மனுஷன் செருப்பு இல்லாமல் தான் தெரியணுமா? ஏன் யோசிச்சு செய்ய மாட்டியா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்த, அதனால உனக்கு எந்த சிக்கலும் இல்லை. கடைசியில் பார்த்தா செருப்பு போட மாட்டேன்னா பாவமே, இப்படி ஆகி போச்சே அண்ணாமலை நிலமை. சரி, இங்கே இந்த வருத்தரிச்சல்னா அடுத்து ஒரு போடு போட்டார் பாருங்க. இங்கே பாருங்க, 6 சவுக்கடி. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டானியா வீட்டு வாசல்ல நின்று அடிச்சுக்குவேங்க என்னத்தானே அப்படின்னாரு. எதுக்கு ஜி 6 சவுக்கடி? ஏன் தெரியுமா? முருகனுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஓ, முத்திருச்சு முருகனுக்கு, ரைட்டு. அப்புறம் 48 நாள் விரதம் இருக்க போகிறேன். அப்புறம் அப்படியே 6 பட வீடுகளுக்கு மெல்ல போயிட்டு வர போகிறேன். ரைட்டு. அப்படியே ஒரு காவி துணியை போட்டு கையில் ஒரு ஓடை எடுத்துட்டிங்கன்னா கச்சிதமாக இருக்கும். என்னங்க நான் சொல்கிறது? அரசியல்னா அது வேற இல்லை. அது ஆல்ரெடி அண்ணாமலைக்கு வராத கழுதையை பிடிச்சிக்கிட்டு வா வா வானா வருமா என்ன? நம்ம பிள்ளைய சொல்கிறதான். வராத படிப்பை வா வானா நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தான் அண்ணாமலைக்கு. வராத அரசியலை வா 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 வான்னு இழுத்தா வரவா போகுது. கடைசியில் ஏதோ முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. இனி நமக்கு இது செட் ஆகுது, நல்லா சம்பாதிக்கிற இடமானு யோசிச்சு பார்த்தா ஐ திங்க் அடுத்து அண்ணாமலை மடத்தை ஏதாவது ஆரம்பிப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். எங்கிட்ட இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பிகளாக போயிட்டுங்க, நல்லா இருக்கட்டும். ஆனால் என்ன அந்த சாட்டை எடுத்து அப்படி அடிச்சாரு பாருங்க. நாமெல்லாம் அப்படி அடித்து பார்த்ததில்ல இல்லைங்க. ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க அப்படி அடிச்சு பிச்சை எடுப்பாங்க. அதவே ஒழிக்கணும், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு அப்படின்னு கலைஞர் கொண்டு வந்தார். பிச்சை எடுக்கக்கூடாது, தன்மான குறைச்சல்னாரு. அடித்து பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக உடல் வருத்தி உழைப்போம் அப்படின்னு பிரச்சாரம்லாம் செஞ்சாங்க. இது எதுவுமே அண்ணாமலை கேட்டதில்லை போல இருக்கு. ஆனால் ஒரு ட்ரிக் பண்ணியிருக்காருங்க. கட்சிக்குள்ளே இருக்கிற பயபிள்ளைகளுக்கு ஏதோ அண்ணாமலை மேலே காண்டு போல இருக்கு. அதில் அண்ணாமலைக்கு சாட்டை வாங்கிட்டு வரேன்னு அடித்தா முதுகே பேர்ந்து ஓரளவுக்கு சாட்டையை தயார் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பூரா நாரில் செஞ்சதுங்க, தேங்காய் நாரில் செஞ்சுருக்கானுங்க. இழுத்தா எண்ணத்துக்கு ஆகுறது முதுகு. அதை தூக்கிட்டு 4 பீஸ் வர
நல்ல வேளை இடையில ஒருத்தன் போய் அண்ணே உங்களை ஏதோ கட்டம் கட்டுறாங்கண்ணே காப்பாத்திடுறேன் அப்படின்னு பஞ்சில் செஞ்சதை எடுத்துட்டு போய் இதில் அடிச்சுக்கங்கண்ணே, அடி பாதியா குறைஞ்சிரும்னே அப்படின்னு கையில் கொடுக்க அதை வச்சு அண்ணன் அடிக்கிறாரு. 4 தடவை கழுத்தில் வர மாட்டுது. ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா டிவியில் எடுத்து போடுவாங்களா இல்லையா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸில் வரணும்ல, அதுலேயும் கெத்தாக இருக்கணும்ல. அப்படி அடிச்சு இப்படி அடிச்சு அப்படி பண்ணியிருந்தான்னா சூப்பராக இருந்திருக்கும். அதையும் நம்மளுக்கு கேப்சர் பண்ணி போட்டு மானத்தை வாங்கிட்டு இருக்குங்க. தேங்காய் நார் சாட்டை எங்க அண்ணாமலை பஞ்சுக்கு மாத்திட்டீங்க, மெதுன்னு நடிக்கிறீங்க. இதுவும் பொய்யா கோபால் அப்படின்ற ரேஞ்சுக்கு செஞ்சு விட்டாங்க நம்ம அண்ணன் அண்ணாமலைய. சரி பாவத்தை, அவரே மனசு உடஞ்சு போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அரசியல் எடுபடலையே, மேலே இருக்கிறவெல்லாம் குத்துன்னு குத்துறானுங்களே, என்னதாயா பண்ணுறது? உறுப்பினர் சேர்க்கணும் ஒரு டார்கெட் வச்சா அதையும் எட்ட முடியலை, பேசாம அப்படின்னு கடுப்பாய் தான் இந்த செருப்பு, இந்த 48 நாள் விரதம், அப்புறம் அறுபடை வீடுகளுக்கு போகிறது, அதுக்கப்புறம் சாட்டையில் சலக்குன்னு அடிச்சுக்கிறது. அண்ணன் சீக்கிரம் குணமாகி வரணுன்னு தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆசை. ஏன்னா அவர் தானே கண்டென்ட்டே கொடுப்பாரு. அண்ணன் கண்டென்ட் கொடுக்குறதுனா தமிழ்நாடு பொங்கி வழியுது. கண்டென்ட் இல்லைங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஏதோ சீமானை வச்சு சமாளிக்க வேண்டியதுதான் போல இருக்குது. இப்படி ஆகிப்போச்சு. அதில் எங்கள் அண்ணன் எதுக்காக இதை செஞ்சான்றதான் கேள்வியே. திமுக அரசை இறக்குற வரைக்கும், திமுகவை ஆட்சியிலேருந்து நீக்கிற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன். ரைட்டு, சாட்டை எதுக்கே அடிச்சுக்கிட்ட? இந்த நாட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லைங்க. இந்த நாட்டில்னா அங்கே இல்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரே ஒரு கேள்வி. அண்ணன் பேப்பர் படிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 20,000 புஸ்தகம் படிக்கவே அவருக்கு நேரம் சரியா இருந்திருக்கும். பேப்பர் படிச்சிருக்க மாட்டாரு. அண்ணன் பேப்பர் படிக்காதனால அவருடைய பாரத்தை பாதியா குறைச்சு நம்மளே பாயிண்ட் எடுத்து கொடுத்துடலாம் அண்ணனுக்கு. அண்ணன்ட்ட சொல்ற, உங்க ஐயா, ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, உங்க ஐயா மோடிஜி ஆட்சிக்கு வந்தார்ல, அதாங்க 56 இன்ச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு 2018 உலக நாடுகள் எடுத்த புள்ளி விவரங்களை பெண்களுக்கு அச்சுறுத்தலான நாடுகளினுடைய பட்டியலில் இடத்துல இந்த நாட்டை கொண்டு வந்தது உங்க ஐயா தாங்க. இப்போ சந்தோஷமானே? இடத்துல இருக்கணும், எதுலாம் பார்க்கப்படாது, இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பீஸுங்க பெண்கள் வாழவே தகுதியற்ற, பெண்கள் வாழ்வதற்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இடத்துல வந்து நிற்கிதுங்க. இப்போ எங்கள் அண்ணன் கோபத்தில் இருக்காரு. பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற மாநிலத்தை வைத்திருக்கிறவங்களுக்கு எதுக்கியா மரியாதை கொடுக்கணும்னாரு. இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, புளிச்சுன்னு ஓடி மூஞ்சில துப்பிடுவாரோ கேட்டேன். சரிங்க, இன்னொன்று சொல்லவா? இந்த நாட்டிலேயே பெண்கள் மீது அதிகமான வன்முறை நடக்கிற மாநிலங்களுடைய பட்டியலில் இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம். அதுவும் நம்ம 2வது ஜி, சின்ன ஜி, அதாங்க குரங்காட்டி சாமியார், நம்ம யோகி ஆதித்யநாத், அவர் ஆட்சியில் கிளின்னு கிழிச்சிருக்காரு போல இருக்கு. மொத்தமாக முடிச்சுட்டாங்க. பெண்கள் நிம்மதியாக வாழவே முடியாத மாநிலம், பெண்கள் மீது வன்முறை அதிகமாக இருக்கு மாநிலம், மிக அதிகமான தேசிய மகளிர் ஆணையத்தில் போய் கத்தி கதறிய பெண்கள் அதிகமாக இருக்கிற மாநிலமே இந்த உத்தரப்பிரதேசம் தான். இப்போ யோகிய சாட்டையால் அடிப்பார நம்ம அண்ணன், இல்லை என்ன பண்ணுவாருன்னு தெரியல. சரி, இதெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லவா? உங்க என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, இது ஒன்றிய அரசு கையில் இருக்கிற குற்றப்பதிவு ஆவண மையம். என்னென்ன குற்றம் எங்கெங்க பதிவாயிருக்குன்னு பதிவு செய்யறது. இந்த குற்றம் பதிவான குற்றத்தை மட்டும்தான் பதிவு செய்யும். வடக்கதான் பதிவே செய்ய மாட்டேங்களே குற்றத்தை. பதிவே செய்யாதப்ப பதிவு எப்படி வரும்? குற்றத்தை பதிவு செய்ய முடியாத, குற்றத்தை பற்றி பேச முடியாத விக்டிம்கள்லாம் வீட்டிலேயே கிடக்கக்கூடிய மாநிலங்களான வடக்கையே அதிகமாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தேசிய குற்றப்பதிவு ஆவண மையம் தெரிவிக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கேஸே கொடுக்க முடியாத ஏரியாவிலே இம்புட்டு கேஸ் ஆயா? அப்போ கேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிற எங்கள் ஊர் பக்கம்ல இம்புட்டு கேஸ் வருது இல்லை? பதிவு செய்யப்பட்டதை சொல்கிறேங்க. நம்ம ஊரில் தான் எல்லாத்தையும் போய் பதிஞ்சிருவோம்ல, கேஸை கொடுத்துருவோம், அடித்து நிற்போம், ரோட்டில் நிற்போம்ல, நமக்கெல்லாம் அதை சொல்லி கொடுத்துருக்காங்களே. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குங்க. மோடி அரசு கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரமே இந்த என்சிஆர்பி ஒரு பட்டியலை போடுது. தேசிய குற்றப்பதிவு ஆவண மையம், அதாவது மோடியுடைய அரசு கொடுத்திருக்கிற புள்ளி விவரப்படியே 10 மாநிலங்களை பட்டியல் போடுறாங்க. பெண்கள் மீதான வன்முறை அதிகமாக இருக்கிற
மாநிலங்களை பட்டியல் போடும்போது அதுல 7 மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். மொத 10 இடத்துல இருக்கிற பட்டியல்ல 7 இடம் பாஜக ஆள்ற மாநிலம். இந்த லட்சணத்தை பத்தி அண்ணன் ரொம்ப யோசிச்சிருப்பாரோ, அதான் சீரியஸ் ஆயிட்டாரோ, கண்டுக்குச்சோ தெரியல. கொஞ்சம் நியூஸ் பேப்பரை படிச்சிருந்தா கூட இம்பிட்டு ஆட்டம் ஆடி இருக்க மாட்டாரு. அதுலயும் ஒரு இன்னையா வடக்க தெக்க 60 ஆண்டு காலமா இந்த இளவத்தான் பேசுவீங்களா? வடக்க தெக்க கேட்டா வடக்க தெக்க மயிருன்ட்டு. என்னங்கடா ஆளுக்காலு பிசுறு மசுருண்டுக்கிட்டு திடுறீங்க. சரி, அண்ணன் இன்னும் கோவத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு வரி கொடுக்கல, மசரு கொடுக்கல, மட்டை கொடுக்கலன்னு. காது குளிருதுங்க. அதுல அண்ணன் சொன்னாரு நேற்று பேட்டியில, இனிமேலு யாருக்கும் மரியாதை கிடையாது, இனிமேலு என்னை தலைவரா யோசிக்காதீங்க, இனிமேலு நான் என்ன வேணாலும் பேசுவேன், உங்க அளவுக்கு இறங்கி பேசுவேன் அப்படிலாம் அடிச்சாரு. இவர் என்னைக்குமே இறங்கி தானே பேசுவாரு. என்னைக்காச்சும் ஒரு தலைவனுக்குடைய அழகோட பேசியிருக்காரா? இல்லை ஒரு தலைவனுக்கோட தகுதி இருந்திருக்கா? என்னைக்கு இல்லைல்ல. போய் எலெக்ஷன்ல நின்றுட்டு இன்னொரு கேண்டிடேட்டா நின்று செந்தில் பாலாஜியை பார்த்து தூக்கி போட்டு மிதிச்சு பல்ல உடச்சிருவேனாரு. நினைச்சா அந்த மனுஷன் போட்டு உடச்சிருப்பாரு. ஆனால் இதெல்லாம் ஒரு ஆளே இல்லை, இதுக்கு அப்படி சீனே இல்லைன்னு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தொடக்கத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு அலையுது. இன்னைக்கு பிசுறு மசுறு, அப்புறம் கேட்டா மசுறு மட்டான்னு வைங்க அப்படின்னு பேசியிருக்காப்ல பாருங்களேன். கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, கேட்டா வடக்கு தெற்கு மயிர், வடக்கு தெற்கு மயிர், வடக்கு தக்கு தெற்கு மயிர், வடக்கு தெற்கு. எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவறது? எத்தனை நாளைக்கு சாவறது? 60 வருஷமா வடக்கு தெற்கு. நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்பம் பண்ணுவாரு திமுக. டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. ஆக இதுதான் அண்ணாமலை. இந்த லட்சணத்துலதான் இவர் தலைவரா அப்படி தன்னைத்தானே கற்பனை பண்ணிக்கிறாரு. இதுல அண்ணன் திருமா மேல பொம்பளைங்களுக்கெல்லாம் காண்டாயிருச்சான். யாருக்கு? பாஜக பெண்களுக்கு. திருமா கேட்கலாமா? யார் இந்த திருமா? உண்மையை சொல்ல போனா கூட்டணி கட்சியில இருந்த அன்புமணி ராமதாஸ்ட இந்த சாட்டையால் அடிச்சுக்க போறாரே அண்ணாமலை, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா அவரு கக்கன்னு சிரிச்சு விழுந்து அசிங்கப்படுத்தி விட்டாருங்க. இது போய் நான் என்னங்க சொல்றது? ஐயோ, எஸ்வி சேகர் ஏங்க இந்த காமெடி தனத்தை என்கிட்ட கேட்காதீங்க. அந்த ஆளு ஓடுறாப்புல கேட்குற ஆளுக பூரா நொட்டாங்கையில் அடிச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி காலி பண்ணிட்டு ஓடினாங்க. ஆனா நேர்மையா பதில் சொன்னவர் அண்ணன் திருமா அவர்கள். ஏன் நேர்மையா பதில் சொன்னா? அவர் ரொம்ப வருத்தப்பட்டே சொன்னாரு. அவர் சொல்றாரு, லண்டனுக்கு போயிட்டு வந்த பிறகு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, ஏன் இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிற காந்திய வழியில போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரோ? ஆனா காந்தி கூட இப்படி எடுக்கலையே. என்னவா தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிற காந்திய வழியில போராட்டத்தை எடுத்திருப்பாரோ? ஒருவேளை காந்தி அப்படி எடுக்கலையேங்க, ஆனா அண்ணாமலை எடுக்கிறாரே. கடைசி சொன்ன வார்த்தை தான் ஒரு வழிகாட்டுகிற தலைவர் சொல்லுகிற வார்த்தை. அண்ணாமலை செய்யற கசையடி போராட்டம், சவுக்கடி போராட்டம், புறம்படி போராட்டம், இந்த போராட்டம் நகைச்சுவைக்குரியதாக மாறிவிடக் கூடாது. இதுதான் வழிநடத்துற தலைவர் சொல்றது. நீங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு போவீங்க, நாளைக்கு மீம்ஸ்ல பூரா நீதாயா இருப்ப அப்படின்றத எவ்வளவு அழகா சொன்னாரு. ஒரு அக்கறையோடு, ஒரு கவலையோடு, ஒரு ஒன்னத்துக்கு லாய்க்கலாதுன்னு தெரிஞ்சும் கூட அண்ணாமலைய எவ்வளவு பக்குவமா ஹேண்டில் பண்ணாரு. தம்பி நீ வாட்டுக்கு சவுக்கால அடிச்சுட்டு போயிருவா, அப்புறம் நீ தான் ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுவா, பார்த்துருந்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்றத எவ்வளவு அழகா நாகரிகமா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நகைப்பிற்குரியதா மாறிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு கவலை இருக்கு அந்த வார்த்தைக்குள்ள. இதை கூட புரிஞ்சுக்க சரியா அந்த சல்லி பயலுக சங்கி பயலுக கத்துன்னு கத்து. அண்ணாமலை செய்யறதுக்கு இவ்வளவு அவமானப்படுறதே கம்மின்ற. இதுவே முன்ன மாதிரி நாங்களாம் இருந்தோம்னா வச்சு செஞ்சிருப்போம். சரி போ பாவம் பொழைச்சு போட்டுன்னு விட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஆக அரசியல்னா என்ன தெரியுங்களா? கம்பீரமா நின்று மக்களை வழிகாட்டுவது. அரசியல்னா என்ன தெரியுங்களா? எதிரிகளை அலறடிப்பதற்கு சித்தாந்த பூர்வமாக செயல் திட்டங்களை வகுப்பது, செயல் திட்டங்கள் மக்களுக்கானதா இருக்கும்படியாக பார்த்து கொள்வது. இங்கே பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வல்லுறவை, பாலியல் சுரண்டலை உங்காளுக கலாச்சாரம்ன்ற போர்வையில அந்த பொண்ணை கேள்வி பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்குங்க ஒண்ணு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு அடிப்படையில ஒரு கேள்வி இருக்குங்க. பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர் யாரு? ஆளுநர். பல்கலைக்கழகங்கள போஸ்டிங் போடுறது யாரு? ஆளுநர். பல்கலைக்கழகங்கள வர நல்லது கெட்டதுக்கு பொறுப்பு யாரு? ஆளுநர். பல்கலைக்கழகங்களுள்ள செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கிறது யாரு? ஆளுநர். அப்புறம் இந்த பிரச்சனைக்கு தமிழ்நாடு அரசுன்றீங்க. ஆளுநர் வீட்டை போய் முற்றுகையிடுங்கயா.
ஆளுநர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க, சட்டையை பிடிச்சி உழுக்குங்க. தில்லு இருக்கா? வாய்ப்பு கிடைச்சா வாயிலே வடை சொல்லக்கூடாது மிஸ்டர் அண்ணாமலை. அப்புறம் இப்படிதான் அசிங்கப்பட்டு நிற்பீங்க.